முருகா பரமேஸ்வரா மகேஸ்வரி தாயே. ஏம்மா இந்த சின்ன வயசுல நீ எதுக்குமா கோயிலுக்கு வர்ற? எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான். அடாடாடாடா, இவ்வளவு நல்ல பொண்ணா இருக்க, அப்புறம் ஏன் உன்னை பத்தி ஊருக்குள்ள தப்பாவே பேசிக்கிறாங்க? நீங்களும் இவ்வளவு நல்லவங்களா தான் இருக்கீங்க. ஆனா உங்களை பத்தியும் ஊருக்குள்ள எவ்வளவு தப்பா பேசுகிறாங்க தெரியுமா? என்ன பத்தி தப்பா பேசிக்கிறாங்களா? என்னன்னு பேசிக்கிறாங்க? உங்க புருஷன் செத்ததுக்கு காரணமே நீங்க தான்னு சொல்லிக்கிறாங்க. எவ சொன்னா? அது மட்டும் இல்லைங்க, நீங்க உங்க புருஷனை எப்படி எல்லாம் கொன்னீங்கன்னு சொல்லிக்கிறாங்க தெரியுமா? எப்படி? நீங்க அதிகமா பேசுவீங்களா, உங்க பேச்ச தாங்க முடியாம தான் செத்து போயிட்டாராம். எனக்கு என்ன அவ்வளவு பெரிய வாயின்னா பேசிக்கிறாங்க? சாதாரண வாயிலையா, காள வாயா. காளவாயா? வெறும் காளவாய் இல்லையாங்க, செங்கல் காளவாயின்னு சொல்லிக்கிறாங்க. முருகா முருகா முருகா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அதுவுமா என்னை பத்தி இப்படி எல்லாமா என் காதல விழுகணும்? இதுக்கே இவ்வளவு வருத்தப்படுறீங்களே, இன்னும் நான் எவ்வளவு. தொடக்காதே தொடக்காதே. ஆமா, என் வாயி காளவாய் தான். இல்ல, நீ சொன்ன மாதிரி செங்கல் காளவாய் தான். இதெல்லாம் உங்ககிட்ட எவ சொன்னா? அதை நீ என்கிட்ட சொல்லணும், நான் அவளை கொஞ்சம் மந்திரிக்கணும். சொல்லு. ஏமா சரோஜா. என்ன மல்லிகா, தோப்புல வேலையெல்லாம் நீதான் பாத்துட்டு வரியா? ஆமா ஆமா ஆமா, இந்த காலத்துல நாம போய் நிக்கலனா எவன் ஒழுங்கா வேலைய பாப்பா? அது சரி, என்ன நீ இவ்வளவு தூரம் வந்திருக்க? ஒண்ணு இல்ல, உன்னை பார்த்து ஒரு சின்ன விஷயம் சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். என்ன சின்ன விஷயம்? உன் மாமன் பேரு பாண்டியன் தானே? ஆமா. அந்த ஆளை நீ கட்டிக்கணும்னு ஜோசியர் எல்லாம் கூட்டு போய் பாக்குறியா இல்லையா? ஆனா அவர் உன்னை தட்டி கழிக்கிறாருல்ல? ஆமா. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அதுக்கு அவர் மனசுல வேற ஒரு பொண்ணை நினைச்சுக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம். அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. என் மாமனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். என்ன தெரியும்? அவரு ஸ்ரீராமச்சந்திரன் மாதிரி. ஸ்ரீராமச்சந்திரன்னா? ராவண சீதையை அடையறதுக்காக பலவித மாறு வேஷத்துல போயும் முடியல. அப்போ ஒரு முனிவர் சொன்னாரு, ராவணா நீ ஸ்ரீராமச்சந்திர வேஷத்துல போனா சீக்கிரமாவே சீதையை அடைஞ்சிடலாம்னு சொன்னாரு. அப்போ ராவணன் அவரை பார்த்து, ஐயா முனிவரே, நான் அந்த உருவத்திலையும் போய் பார்த்துட்டேன். எப்ப நான் ஸ்ரீராமச்சந்திர உருவம் எடுத்தேனோ அப்பவே எனக்கு அடுத்த பொண்ணுங்க மேல ஆசைங்க வரமாட்டேங்குதுன்னு சொன்னாரு. அது மாதிரிதான் என் மாமன். உன் மாமா மேல நீ ஒரு அபிப்பிராயம் வச்சிருக்க, ஆனா உன் மாமா என் மேலயும் ஒரு அபிப்பிராயம் வச்சிருக்காருமா. அதையும் கொஞ்சம் கேளுமா. என்ன உளர்ற? வளரல, உண்மை. உன் மாமா மனசுல ஒரு பொண்ணை நினைச்சுட்டு இருக்காருன்னு சொன்னேன் இல்லையா? அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, சாட்சாத் நான் தான். உன் மாமன் என்கிட்ட வந்து சொன்னாரு, மல்லிகா மல்லிகா, நாளைக்கு காத்தால 10:30 மணிக்கு நீ தோப்புக்குள்ள வந்து என்ன கட்டி புடிச்சுக்கிட்டு பாடலன்னா ஒரு பெரிய கல்யாணம் கழுத்துல கட்டிக்கிட்டு கிணத்துல விழுந்துருவேன்னு உன் மாமா சொன்னாரு. நான் உன்கிட்ட சொல்லிட்டேம்மா, என் கடமை முடிஞ்சது. நான் வரேம்மா, எனக்கு வேற வேலை இருக்கு. நாளைக்கு காலையில உன்னை வந்து பாக்குறேன். நீ சொன்னது மட்டும் பொய்யா இருந்துச்சுன்னா கண்ணகி மதுரையை எரிச்ச மாதிரி நான் உன்னை எரிச்சிருவேண்டி. நம்ம வீட்டு பக்கம் வர்றானுவ. நிறுத்துங்கப்பா. ஏன்பா பங்குனி மாசம் தானே மாரியாத்தாளுக்கு நோம்பி சாட்டுவாங்க, எதுக்கா இப்போல இருந்து ஆடுறீங்க? ஓஹோ, நன்கொடை கேட்க வந்திருக்கீங்களா? ஏய், நன்கொடை கேட்க வரல, நாங்க பொண்ணு பார்க்க வந்திருக்கிறோம். விவசாயம் இல்லாம பேசிக்கிட்டு பத்திரிக்கை அடிச்சு அதை உங்க கையில கொடுக்க வந்திருக்கோம். எங்கிட்ட ஏன் கொடுக்குறீங்க? அதெல்லாம் உன்ட்டு அப்புறமா சொல்றேன். உன் பொண்ணு எங்க? ஏய், என்ன அடி நீ அங்கே நின்னுகிட்டு இருக்க? நான் கீழே நிக்கிறேன், நீ அவ்வளவு இடத்துல நிக்கிறியா? இறங்கி வாடி, சீக்கிரம் ஆடி. இவ வேற ஆடி அசைஞ்சு வரதுக்குள்ளயும் பத்திரிக்கை அடிச்சு வச்சது பஜனை கோயில கொண்டு போய் வைக்கணும் போல இருக்கு. யோ, என்ன இது ஆளுங்க கூட்டம் கம்பு விளையாட்டு எல்லாரும் சேர்ந்து கலாட்டா பண்றீங்களா? ஆமா, இப்ப பெரிய ராணி மங்கம்மா இவளை கலாட்டா பண்ண போறோம். நான் பத்திரிக்கை அடிச்சு கொண்டு வந்திருக்கேன். எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துங்க. தப்பா இருந்தா வீட்டுக்கு சொல்லி அனுப்புங்க. இந்த பித்தளை மூஞ்சிக்காரனுக்கு ஈயத்தை பூசி வை. பாண்டியன் மல்லிகா பத்திரிக்கை அடிச்சு
மாட்டிட்டோம்னே. அண்ணே ஒரு விபரீதம்னே. என்னடா விபரீதம்? அன்னைக்கு கல்யாண பத்திரிக்கை அடிச்சு மல்லியா வீட்டுக்கு கொண்டு கொடுத்தோம்ல, ஆ. அந்த பத்திரிக்கை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல பெரிய ரிப்போர்ட் பண்ணிட்டாங்கண்ணே. போலீஸ் உங்களை பிடிக்கிறதுக்கு ஊரு பூரா தேடிட்டு இருக்காங்கண்ணே. வாங்க ஊரு தோடிடலாம். ஆமாண்ணே. இடிச்சுடா. அன்னைக்கு நான் பத்திரிக்கை வாங்கிட்டு வரலையா? எங்கண்ணே அந்த சந்தோஷத்துல பத்திரிக்கை அங்கே விட்டு வந்துட்டோம். நீங்க சீக்கிரம் புறப்பட்டுட்டீங்களே. போலீஸ் ஜீப் வருது, வாங்கண்ணே ஓடிடலாம். இருடா, என்ன நடக்குன்னு பாக்கலாம். மாட்டாலும் எங்களை காட்டி குத்துறாதீங்க. வாங்கடா வாங்கண்ணே, பயமா இருக்கு, வாங்கண்ணே. ஓடுடா, டேய், ஓடுடா, போலீஸ்ரா. இந்த ஆள் தான் சார். ஏன்டா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த பொண்ணு பர்மிஷன் இல்லாமலே அந்த பொண்ணுக்கு உனக்கு கல்யாணம் பத்திரிக்கை அடிச்சு இவங்க கிட்டே கொடுத்திருப்ப. சார் என்ன நடந்ததுன்னா சுமார் இதுக்கு நீ பாடம் சொல்லி கொடுக்குற வாத்தியார் வேற. சார் உண்மை தெரியாம நீங்க இவங்கிட்ட என்ன சார் பேச்சு? கையில விலங்க மாட்டி தெரு தெருவா இழுத்துக்கிட்டு போங்க. மாட்டுக்கு சார். நான் மாட்டேன்டி, அப்புறம் கலட்டவே முடியாது. கடிச்சு விடுவேன். சார் காவல்துறை அதிகாரி இருக்கிற நீங்க தீர விசாரிக்காம கண்ட பணாதிய சொல்றத கேட்டு வந்திருக்கீங்க. பணாதியா? பாருங்க சார். யோ ஸ்டேஷன்ல வந்து சொல்லு. சார் நான் சொல்றத கொஞ்சம் கான்ஸ்டபிள் சார் காலை கொண்டு வா. நான் சொல்றத சார் சார் ஜீப்ல ஏறி. ஐயோ நடையா சார் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார். பேசாம போயா. சார் சார் யோ, நான் சொல்றத சரியா, கொஞ்சம் கேளுங்க. இருங்க ஐயா. எங்கயா கூட்டி போறீங்க என் பிள்ளைய? போலீஸ் ஸ்டேஷனுக்கு. போலீஸ் ஸ்டேஷனுக்கா? வாங்க. எங்க உன் இன்ஸ்பெக்டர்? வண்டியில இருக்காரு. யோ இன்ஸ்பெக்டர் இறங்கி வாயா. நியாயம் கேட்கணும். என் பிள்ளைய எதுக்கு அனாவசியமா போலீஸ் ஸ்டேஷன் கூட்டி போறீங்க? உன் பையன் மாதிரி ஆளுங்களை 7 வருஷம் உள்ள தள்ளணும். பொண்ணையும் கேட்காம அப்பனையும் கேட்காம பத்திரிக்கை அடிச்சு அவங்க கிட்டே கொடுத்துருக்கான். எவன் சொன்னா? நான் தான். என்னம்மா இந்த நண்டு காலனா சொல்லி இருப்பான். என் பையன் பத்திரிக்கை அடிச்சான்னு இன்ஸ்பெக்டர் சொன்னியாமே. சொன்னது மட்டும் இல்ல, ஆ. கையில ஆதாரத்தோட வந்திருக்கிறேன். என்னன்னு? ஏமா ஆ? ஏன் சம்மதம் இல்லாம என் பொண்ணோட விருப்பம் இல்லாம இந்த பத்திரிக்கை அடிச்சதுக்கு ஆ. இவனை உள்ள மட்டும் தள்ளி இருக்கப்படாது, ஆ. முட்டிக்கு முட்டி தட்டி இருக்கணும். அப்படியா? கொண்டா. இந்த பத்திரிக்கை அடிச்சது என் பையனா இல்ல உன் பொண்ணா? என்னம்மா கதைய மாத்துற? கதைய மாத்துறது நானா இல்ல உன் பொண்ணாங்கறத இப்ப நிரூபிக்கிறேன். கம்முன்னு இரு. யாரங்க? வந்தேன். ம். இந்த பத்திரிக்கை உன் அச்சாபசல் தானே அடிச்சிருக்கு? சத்தியமா என் பிரஸ்ல தாமா அடிச்சது. யார் அடிச்சது? யாரு? அந்த பொண்ணு தாமா. கேட்டுக்கிட்டீங்களா இன்ஸ்பெக்டர்? கேட்டுக்கிட்டீங்களா? இந்த பொண்ணுக்கு என் பையன் மேல ரொம்ப நாளாவே ஒரு இது. அவ ஆசைப்படுறதுலயும் தப்பு இல்லைங்களே. என் மகன் ஆண் அழகனாச்சே. நானும் ஜோடி பொருத்தம் இல்லைனாலும் சொந்த பந்தம் விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக சரின்னு சொன்னேன். திடீர்னு ஒரு நாள் கோயில்ல வந்து என்ன கட்டிக்கிட்டு ஓன்னு அழுதா. அம்மா அழுதாடா. ஆமா அழுதா இன்ஸ்பெக்டர். என்ன சொல்லி அழுதா? அத்தை அத்தை இந்த மாசத்துலயே உங்க மகன் பாண்டியனை நான் கட்டினா கட்டணும், இல்லைன்னா நான் பாண்டிய எக்ஸ்பிரஸ தலைய கொடுத்துருவேன்னு சொன்னா. திக்குன்னுச்சு. அம்மா நான் பார்த்த வரைக்கும் நீ இந்த அளவுக்கு புழுகுனது இல்லையே. புழுகுற வரைக்கும் புழுகுவோம், நம்புற வரைக்கும் நம்பட்டுமேடா. சொல்ல விட மாட்டியே. எங்க விட்ட? திக்குனுச்சு. அம்மா எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன். ஒரு பையன். அவனுக்கு ஊரை கூட்டி சீரு தரப்புமா கல்யாணம் பண்ணணும். அதனால நீ ஒரு 4 மாசம் பொறுத்துக்க அப்படின்னு ஒரு வார்த்தை தாயா நான் சொன்னேன். நான் சொன்ன இந்த ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு அப்பனும் பொண்ணுமா சேர்ந்துக்கிட்டு இவ்வளவு பெரிய கேப் மாரித்தனம் பண்ணி இருக்கிறாங்களே. இந்த கல்யாணமும் நடந்து இவன் என் வீட்டுக்கு மருமகளா வந்துட்டான்னா ராத்திரில நான் தூங்கும் போது என் தலையில கல்ல தூக்கி போடுவாளா மாட்டாளா? என்னம்மா நீங்க சொல்றதுக்கும் அந்த பொண்ணு சொல்றதுக்கும் கதை எங்கேயோ போகுது. பாண்டியா சார் எங்க அம்மா சொல்றதா நிஜம். நிஜம்டா ஐயா. சொல்லிட்டா ரப்பர் வாயா. என்னம்மா? அட ஒண்ணே இல்ல, ஒன்னதான் சொல்லு ரப்பர். சொல்றேம்மா. இந்த பத்திரிகை அடிச்சு கொடுத்த பிரசுகாரங்கிற முறையில நான் சொல்றேன். ஆ. இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் பேசாம நிக்குதே அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணு என்கிட்ட வந்து இதே மாதிரி ஒரு பத்திரிகை அடிச்சு கொடுங்கன்னு கேட்டுச்சு. ஏமா ஒரே ஒரு பத்திரிகை தான் அடிக்கணுமான்னு கேட்டேன். அவங்க கிட்ட ஓன்னு எழுதுற மாதிரி என்னகிட்ட அழுதுதுங்க. இந்த பொண்ணு அழுத உடனே என் செத்து போன தங்கச்சி ஞாபகம் வந்துருச்சு. இவ செய்யறது தப்புதான் தெரிஞ்சிருந்தோம், இந்த தங்கச்சாவது நல்லா இருக்கட்டுமேன்னு சொல்லி இந்த பத்திரிகை அடிச்சு கொடுத்ததுக்கு நானும் உடனே இருந்தேங்க. இது தப்புன்னா என்னையும் கைது பண்ணு. இந்த அளவாமா சார் இந்த காலத்து படிச்ச பொண்ணுங்க பெரியவங்களை மதிக்கிறதே இல்ல. அதான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாங்களே, எதுக்கு அலையற? அலையறேனா? ஷட் அப். உன்னால ஒரு நல்ல பையனை அரெஸ்ட் பண்ண பார்த்தேன். நல்ல பையனா? யார் சார் நல்ல பேசாத. கான்ஸ்டபிள் இந்த பொண்ணு பேர்ல அவங்க அப்பா பேர்ல ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணு. வராமா வாங்க வாங்க. ஹலோ பிரஸ் கவனி, கையை நீட்டாத. சார் தட்டி விடுவேன் தட்டி. ஐயோ கதையவே மாத்திட்டாங்களே இவங்க. என்ன கிழவி? என்ன கிளவிய? அடியே என் பையன் பத்திரிக்கை அடிச்சது தாண்டி இந்த கல்யாணம் நடக்கிறது தாண்டி. அடியே நீ என் வீட்டுக்கு மருமகளா வரத்தாண்டி போற. அப்ப நான் உன்னை பாத்துக்கிறேன்டி. ஹலோ அவர் ஃபெடப் ஆயிட்டாரு. உங்களுக்கு ஒரு பத்திரிகை அடிச்சு கொடுக்கட்டும். அம்மா என் நடிப்பு எப்படி? பரவாயில்ல. என்னது போன போலீஸ் திரும்பி வர மாதிரி தெரியுது. எங்க
உங்களுக்கு என்ன கல்யாணம் ஆன புதுசு கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு நீங்க பாட்டுக்கு போயிட்டீங்க. ஆனா நீங்க போயிட்டு வர 3 நாளுக்குள்ள இங்க எவ்வளவு பெரிய கூத்து நடந்துச்சு தெரியுமாண்ணே? அழுகாம சொல்லுமா. நீங்க சும்மா இருக்க அண்ணன். அந்த ஆள் இருக்காருல்ல, எந்த ஆளு? அதான் பாண்டி உன் மாமன். அந்த ஆளு போலீஸ்காரங்களை கைக்குள்ள போட்டு பத்திரிகை எல்லாம் அடிச்சு அவமானப்படுத்திட்டாண்ட. நம்ம அப்பா தான் கையாளாகாத ஆளாச்சா? இந்த வீட்டுல எதிர்த்து கேட்க ஆளே இல்ல, யாருமே இல்லாம போச்சு. நீ அழுகாதம்மா. நான் இப்பே டவுனுக்கு போய் நல்ல வக்கீலா பார்த்து பாண்டியனை கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்துறானே இல்லையா பாரு. அப்படி கொஞ்சம் இருங்க, அவசரப்படாதீங்க. எதுக்கும் மல்லிகா கிட்ட விவரமா கேட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறம் போங்க. எஸ் ஆமா ஆமா ஆமா. நீ தான் கரெக்டா விசாரிப்பிய. நீயே விசாரிச்சு வையே. எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட்டேன். அண்ணா ஒண்ணு இல்லம்மா, எல்லா விவரத்தையும் அன்னிக்கிட்ட சொல்லிடு. இப்ப எனக்கு 2 விஷயம் தெரிஞ்சாவணும். அதுக்கப்புறம் தான் என் புருஷன் வக்கீல பாக்கவோ கோர்ட்டுக்கு போகவோ நான் ஒத்துக்குவேன். அதேனா அப்படி 2 விஷயம்? உன் மாமா என் மேல உயிரே வச்சிருக்காரு, உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா தோப்புல வந்து பாருன்னு. அப்ப அவரோட நீ கட்டி புடிச்சு ஆடி பாடிட்டு இருந்தியே, அதுக்கு என்ன அர்த்தம்? என் மாமாவே பத்திரிக்கை அடிச்சிட்டு வந்தப்போ அவரை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி புடிச்சு கொடுக்க நினைச்சியே, அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன நீ அதுக்கு என்ன அர்த்தம் இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா நான் கோணர் ஒரே நடை நூலா? கேட்டதுக்கு பதில் சொல்லு. உன்கிட்ட எல்லாம் பதில் சொல்லுங்கிற அவசியம் இல்ல. ஓஹோ அப்படியா? அப்படின்னா ஏன் புருஷனும் வக்கீல பார்க்க போகணுங்கிற அவசியம் இல்ல. முதல்ல ஒன்னா லட்சணமா நடந்து பழகிக்க. உன் மாமன் பாண்டியனை ஒண்ணுமே பண்ண முடியாதா? அந்த ஆளை நாய் கடிச்சிருச்சுன்னு சொல்லி தெரு தெருவா அலைவிக்கிறானே இல்லையான்னு பாரு.